வணக்க மகளே. இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் கோட் படம் சம்பந்தமான ஒரு விடயம் ஒன்று பேச போகிறோம். தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த எக்ஸ்வல பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடித்து சாகுறாங்க எல்லாரும். கோட்பட வசூல் விவரம் குறித்து அடித்து சாகுறீங்க. நான் தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். கோட் படத்தை வாங்கி விற்றவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு லாபம் உண்டு. அதை என்ன சொல்லுவாங்க, அதை வேண்டி ஓட்டினவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு லாபம் உண்டு. அதாவது தயாரிப்பாளர் சொல்கிறாங்க எனக்கு லாபம் உண்டு. வசூல் விவரத்தை போடுறாங்க. இதை வடைன்றீங்க. புரியல் எனக்கு உண்டு. நான் ஒரு கோடி ரூபா போட்ட ஒரு முதலாளி எனக்கு லாபம்ப்பா, எனக்கு லாபம், நான் நல்லா இருக்கேன் என்று சொன்னால் உங்களுக்கு இங்கே எரியுது. தயவு செய்து கேட்குறேன். நான் ரஜினிகாந்த் சார் அவங்களுக்கும் அஜித் சார் அவர்களுக்கும் இதில் வேண்டுகோள் வைக்கிறேன். 2 நபர்கள் நான் பேர் சொல்ல விரும்பல, எக்ஸ்வல பக்கத்தில் உங்களுடைய நேரடி கூலிப்படம் மாதிரி செயற்பட்டு வராங்க. உங்களுடைய நட்பெயரை மிகவும் கேவலமான நிலையில சித்தரிக்கிற இவ்வாறான ஒரு நபரை உரிமையிலேயோ இல்லை ஒரு நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உங்களை விட நிச்சயம் நான் ஒரு படி சொல்றேன், உங்களை விட ஒரு மேலொரு படியில் இருக்கிற ஒரு நடிகர் தான். நீங்க ஏற்றுக்கொண்டானே இல்லையானா உண்மை. ஆனால் நாங்கள் உங்களை பேசும் பொழுதும் போல மரியாதையாக நாகரிகமாகத்தான் நாங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் உங்களை கேவலமாக விமர்சனம் வச்சதில்லை. ஆனால் ஒரு மனவேதனையை தருது. மிக கேவலமான முறையில் ஒரு நடிகர் அவருடைய வயது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவம் எதையுமே கருத்தில் கொள்ளாமல் ஒரு மட்டமாக தங்களுடைய முகத்தை போட்டுக்கொண்டு நான் இன்னாருடைய ரசிகன், இன்னாருடைய நேரடி ஒரு என்ன சொல்றது, நேரடியான ஒரு தளபதி மாதிரி பேசிக்கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களா? இவர்கள் 2 பேரையும் நீங்களே ஊக்குவிக்கிறீங்களா? அப்போ உங்களை திருப்பி நாங்கள் பேசினா உங்களுடைய மரியாதை என்ன? தெளிவாக புரிஞ்சுங்க. ஏன்னு சொன்னால் இங்கே யாரும் நினைச்சா பேசலாம், கேவலமாக பேசினா அதுக்கான எங்களுடைய தலைவர் எங்களை அப்படி வழக்கு இல்லை. அதன் அடிப்படையில் நாங்கள் மிகவும் பொறுமை காத்து வாரோம். புரிஞ்சுக்குங்க. ஏன்னு சொன்னால் படக்குழு வெற்றின்றாங்க, படம் வேண்டி விற்றவங்க வேண்டி ஓட்டினவங்க எல்லாருமே எங்களுக்கு லாபம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கெங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். ஏன் அரசியலுக்கு வந்தால் என்னப்பா? அரசியலுக்கு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு விமர்சனம். தெளிவாக புரிஞ்சுங்க. படம் போடுனாங்களா, தயாரிச்சாங்களா, விற்றாங்களா, வந்தால் எல்லாரும் லாபமா, அவங்களுக்குலாம் திருப்தியாக இருக்கிறாங்களா? ஓகே, வேலை முடிஞ்சு படம் பெட்டினா விட்டுட்டு போங்க, உங்களோட படம் பெறட்டும், அதையும் நாங்கள் கொண்டாட தயாராக இருக்கிறோம். ஆனால் தளபதி விஜய் நட படம்னு சொன்னால் ஒரு தமிழன் படம்னா சேர்ந்து அடிப்பீங்க. அப்போ நீங்கள் எல்லாம் தமிழன் கிடையாது. அப்போ ஒத்துக்கொள்றீங்க நாங்கள் தமிழனை விழுத்துறதுக்காக நாங்கள் வேறு மொழி சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து தாக்குறீங்க. அப்போ அப்படி நீங்கள் வேறு மொழி சேர்ந்தவர்கள்லாம் சேர்ந்து தாக்கினா நாங்கள் அவருக்கு சர்வானிப்பம், தளபதி விஜயனாக்கு என்றைக்குமே கை கொடுக்குறதுக்கு தயாராக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு தெளிவாக புரிஞ்சுங்க. இது சம்பந்தமாக நெடுக பேசியாச்சு. நான் எக்ஸ்வல பக்கத்தில் எந்த நேரமும் தளபதி விஜயனாவை சொரிஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு. இனி நீங்கள் எக்ஸ்வல பக்கத்தில் என்ன பேசுகிறீங்களோ உங்களோட பேர் சொல்லியும் உங்களோட ஃபோட்டோ போட்டும் பேச வேண்டிய நிலை ஏற்படும். அது உண்மையாகவே நீங்கள் எந்த நடிகரை சார்ந்திருக்கிறீங்களோ அந்த நடிகருடைய பேரை கெடுக்க முயற்சியும் இனியாவது ஒருமையில பேசாமல் ஒரு விடயத்தை நாகரீகமான முறையில் எடுத்து வச்சு பேச உங்களுக்கு பழகிக்கொள்ளுங்க. முதல் நாகரிகத்தை பழகிக்கொள்ளுங்க. டை கட்டி போட்ட பொருள்லாம் பெரிய பருப்பு கிடையாது. முதல் சக மனிதனுக்கு பண்பான ஒரு வார்த்தைகளால் பேச பழகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது சலுகை. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.